அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, கல்வி டிவியில் இன்றைய தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் ப்ராக்டிஸ் பேப்பர் 1 அதனுடைய கண்டினியூஷனாக 5th சம்மு உங்களுக்கு 5th சம் இல்லை 4th சம்மு லாஸ்ட்லேயே உங்களுக்கு அந்த அதே மாடலில் புக்கில் உள்ள ப்ராப்ளம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 5th ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். தீர்க்க cos of tan inverse of x equal to sin of cot inverse of 3/4. Solve cos of tan inverse of x equals to sin of cot inverse of 3/4. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இது லெஃப்டில் cos of tan inverse of x as it is அப்படியே போட்டிருக்க பாருங்க. ரைட்டில் வந்து இது வந்து sin தீட்டா. நமக்கு தெரியல, ஃபார்முலா நான் கொடுத்துருக்கல. sin தீட்டாக்கு ஃபார்முலா சைனை காசாக மாற்றினா cos 90 மைனஸ் திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. நான் இன்வெர்ஸ்னாலுமே ஆங்கிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ லெஃப்ட்டை நான் ஆசிட்டிஸ் வச்சுட்டு ரைட்டில் சைனை பதில் காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ லெஃப்ட் இங்கே பாருங்க, லெஃப்ட்லேயும் காசு ரைட்லேயும் காசு, அது ரெண்டு சேம் ஃபங்க்ஷன் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல், கோணம் சமமாக இருக்க வேண்டும். இடதுபுறமும் காசு இருக்குது, வலதுபுறம் காசு இருக்குது, ரெண்டு மதிப்பு சமம் அப்படின்னா அப்போ கோணம் கட்டாயமாக சமமாக இருக்கணும். அப்போ tan inverse of x equals to π/2 மைனஸ் cot inverse of 3/4. சில பேர் வந்து காசு கேன்சல் பண்ணோம், அப்படி அந்த கவனமாக இருக்கணும், அப்படி பண்ணக்கூடாது. காசு இங்கேயே காசு மதிப்பு சமமாக இருக்குன்னா அப்போ கோணம் சமமாக இருக்கும். அப்போ இந்த கோணமும் சமம். சரி, இப்போ இந்த மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 சரி ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்டில் கொண்டு வா, மைனஸ் நான் ப்ளஸ் ஆகிடுமா? சரி, ஆல்ரெடி நான் ரிசல்ட்டில் கொடுத்துருக்கேனே, அந்த ரிசல்ட் ஃபார்முலா என்னப்பா, அதாவது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கலப்பா அந்த ப்ராப்பர்ட்டி என்னது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. நல்ல ரிசல்ட்டை கவனமாக அப்சர்வ் பண்ணிங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு plus cos inverse of x equals to what? π/2 அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கல. அந்த ரிசல்ட்டை இங்கே அப்ளை பண்ணுங்க. இங்கே பாருங்க என்ன இருக்கு, tan inverse of x plus cot inverse. பாரு, டேனுக்கு ரெசிப்ரோக் தட் இஸ் கோரேஷியோனது காட்டு. கோரேஷியோ வரும்போது ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருந்தால் தான் ஆன்சர் π/2 வரும். அப்போ ஆன்சர் π/2 வருதுன்னா இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கணும். அது ரிசல்ட் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன்லப்பா. tan inverse of x plus cot inverse of x equal to π/2 ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் ஆன்சர் π/2 வரும். தேர்ஃபோர் இங்கே எக்ஸ்ன்றது கம்பல்சரியா, அப்போ இதே ஆன்சர் 3/4 தான் வரணும். ஸோ x equal to 3/4. ஸோ ரெடி பண்ணிச்சு. இது 5th ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் பாருங்க 6th. தீர்க்க tan inverse of x plus 2 cot inverse of x equals to 2π/3. இதெல்லாம் வந்து கிரியேட்டட் ப்ராப்ளம், உருவாக்கப்பட்ட வினாவாக தான் இருக்கு. tan inverse of x plus 2 cot inverse of x equals to 2π/3. அதாவது சால்வ் tan inverse of x plus 2 cot inverse of x equals to 2π/3. பாருங்க, இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ண சொல்றாங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ ரெடி பண்ணணும். அதாவது ப்ரூவ் தட்னா ப்ரூவ் பண்ணணும். இங்கே சால்வ்னா இந்த ஈக்குவேஷனை அப்படியே டெவலப் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூவை கொண்டு வரணும். ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ சால்வ் தீர்க்க அப்படின்னு கொடுத்துட்டா கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை அப்படியே டெவலப் பண்ணி அங்கே எக்ஸுடைய மதிப்பை நம்ம கொண்டு வரணும். சரி, இப்போ பாருங்க, இது ஒரு உருவாக்கப்பட்ட வினா, கிரியேட்டட் ப்ராப்ளம் தான். போன ப்ராப்ளம் அதே தான். சரி, இப்போ பாருங்க, இது காட் இன்வெர்ஸ் இருக்குல்ல, அதை tan இன்வெர்ஸாக மாற்றும் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, ஃபார்முலா கொடுத்துருக்கல, எக்ஸாக இருந்தால் 1/x மாற்றணும். ஏன்னா காட்டுக்கு ரிவர்ஸ் யாரு, tan இன்வெர்ஸ். காட் வந்து ரிவர்ஸ் வந்து tan. அப்போ காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு மாற்றும் போது இங்கே எக்ஸ் இருந்தால் 1/x இருக்கணும். சப்போஸ் இங்கே 1/x இருந்தால் இங்கே எக்ஸ் போடணும். இது ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. ஏன் சார் இப்படி மாற்றுனீங்க? பாருங்க, ஒரு ஃபார்முலா இருக்கு, 2 tan inverse of x வந்து tan inverse of 2x/1 minus x square, இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே பாருங்க, 2 tan inverse of x தானே, அது tan inverse of what? 2 into x. இங்கே x இருந்தால் x போடுறோம். இங்கே என்ன இருக்கு, 1/x தானே பாருக்கு. அப்போ 2 into 1/x by 1 மைனஸ் இந்த இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம்ல, 1/x ஸ்கொயர் பண்ணால் 1/x ஸ்கொயர். சரி, இது அப்படியே போட்டாச்சுப்பா. இது 2 1s are 2/x. பாருங்க, 2 1s are 2/x. இது எல்சிஎம் எடுங்க, x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் வந்துடும். x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர். இது அப்படியே போட்டாச்சா? சரி, இப்போ இங்கே பாருங்க, செகண்ட் பிளேஸ், இது 4th பிளேஸ். ரெண்டு கேன்சல் ஆகும். எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டா எக்ஸ் இருக்கும். வெரி மோஸ்ட்டாக இருக்குது, அது கோஸ் அப். ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ் ரிமைனிங் இருக்க ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு வர ஒரு எக்ஸ் மேலே போய்டும். 2x/x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 2π/3. ஸோ இப்போ இது ஃபார்முலா பாருங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஃபார்முலா பார்த்துருக்கோம்ல, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் வி ஹேவ் வாட், 2x/x ஸ்கொயர் மைனஸ் 1. ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது, இங்கே 2x/x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, போட்டாச்சு. பை 1, இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், x இன்ட்டு 2x/x ஸ்கொயர் மைனஸ் 1. சரி, இந்த tan இன்வர்ஸ் லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் போச்சுன்னா நான் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடலப்பா. அப்போ இந்த tan இன்வர்ஸை ரைட்டில் கொண்டு போகிறோம். அப்போ tan 2π/3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது.
சரி, இங்கே வாங்க, எல்சிஎம் கிராஸ் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ். ஸோ இங்கே வரும்போது கிராஸ் பண்ணும்போது பிராக்கெட் கரெக்டாக போட்டுக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பிராக்கெட் போட்டுக்கணும் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ். அதே மாதிரி இது எல்சிஎம் எடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், இங்கே பாருங்க, இதை கிராஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்டூ டூ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், இங்கேயே பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். So after taking LCM only we can cancel the denominator. So இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா முதல்ல அதை LCM எடுத்துடணும். கிராஸ் பண்ணிட்ட பிறகு அதே மாதிரி இங்கேயும் கிராஸ் பண்ணிட்ட பிறகு தான் கேன்சல் ஆகும். சரி, ஓகே, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த tan இன்வர்ஸ் ரைட்ல போகும்போது tan 2π/3, பைன்றது 180. அப்போ இந்த 180 3ஆல டிவைட் பண்ணா 60. ஸோ π/3ன்றது 60. முன்னாடி என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 × 60 120. அப்போ 2π/3ன்றது 120 டிகிரி. 120 எப்படி மாற்றிக்கலாம், 90 + 30. 90 + 30ன்றது செகண்ட் குவாட்ரண்ட், 90ன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பார்டர். 0 90, 90 ப்ளஸ்னா செகண்டில் வந்துடும். செகண்டில் யார் பாசிட்டிவ், ஒன்லி சைன் பாசிட்டிவ். இங்கே tan இருக்குது, ஸோ மைனஸ். 180 இருந்தால் ரேஷியோ அப்படியே போடணும்னு சொல்லியிருக்கேன். 180 360னா இதெல்லாம் 11th பார்த்துருக்கணும். 180 360னா இங்கே இருக்கிறது என்னவோ அப்படியே போடணும். ஆனால் 90 270னா ரேஷியோ மாற்றணும். எப்படி சார்னா 90 இருக்கிறதால டேனுக்கு கோ ரேஷியோ என்னது, காட்டு. நான் சொல்லியிருக்கேன்லப்பா, டேனுக்கு காட்டு வந்தால் டேனாக மாற்றணும். அப்போ இங்கே 90 வரதால டேனை காட்டாக போட்டுக்கணும். ரிமைனிங் ஆங்கிள், மீதம் உள்ள ஆங்கிள் எடுத்து போட்டுருக்கு. காட் 30, tan 30 வந்து 1/√3. அப்போ காட் 30ன்றது அதை ரிவர்ஸ் பண்ணோம், √3. இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். சரி, அப்போ tan 120 உடைய வேல்யூ வந்து -√3. இதை போட்டாச்சு. சரிப்பா, இதை கிராஸ் பண்ணுறோம். -1 × -√3 + √3. இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் √3x². சரி, இங்கே x³ ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டாச்சு. 2x - x வந்து +x. இந்த ரெண்டு டேர்மில் டேக்கிங் x காமன், எக்ஸை வெளியே எடுக்கிறோம். x³ x எடுத்துட்டா x² வந்துடும்ப்பா. இங்கே x எடுக்கும்போது இங்கே நம்பர் என்ன இருக்குது, 1. அதை அப்படியே போடு. ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை அர்த்தம், 1. சரி, இந்த ரெண்டுத்துல என்ன இருக்கு, √3 காமனா இருக்குல்ல, √3 வெளியே எடுத்துரு. √3 எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும், 1. இங்கே √3 எடுத்துட்டா +x². ஸோ இப்போ இது லெஃப்ட், இந்த ரைட்ல இருக்க டேர்ம் இப்படி வரும்போது -=0. ஐ ஆம் டேக்கிங் x² + 1 காமன். ஸோ வெளியே எடுக்கிறேன். x² + 1 வெளியே எடுத்துட்டா இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் x மட்டும் இருக்கும். இதை வெளியே எடுத்துட்டா -√3 = 0. ஸோ நவ் வி ஆர் கெட்டிங் 2 ஃபேக்டர். So either x² + 1 = 0 or x - √3 = 0. x² = -1, x = √3. ரெண்டு வேல்யூ வருது பாருங்க. இதில் வந்து ஸ்கொயர் வந்து எங்கேயும் நெகட்டிவ் வரவே வாய்ப்பே இல்லை. அப்போ அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஆகிடும். ஸோ வி ஆர் டீலிங் வித் ரியல் வேல்யூ. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். x² = -1ன்றது ஏற்க இயலாது. அப்போ x = √3ன்ற சொல்யூஷன் மட்டும்தான் நமக்கு ரிக்வயர்டு சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் இஸ் x = √3 ஒன்லி. அதாவது தீர்வு x = √3 மட்டுமே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் ப்ராக்டிஸ் பேப்பர் 2 அப்படி போக போகிறோம். பாருங்கள், ப்ராக்டிஸ் பேப்பர் 2ல் பாருங்கள், 1 மார்க் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், sin inverse of x + sin inverse of y = 2π/3 எனில் cos inverse of x + cos inverse of y என்பதன் மதிப்பு. If sin inverse of x + sin inverse of y = 2π/3, then cos inverse of x + cos inverse of y is option A 2π/3, option B π/3, option C π/6, option D π அப்படின்னு கொடுத்துருக்கு. பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், sin inverse of x + cos inverse of x + sin inverse of y + cos inverse of y அது வந்து நமக்கு கன்சிடர் பண்ணிக்கோ. இப்போ இதில் தெரியும்ல, sin inverse of x + cos inverse of x வேல்யூ எவ்வளோ, π/2. ஃபார்முலா இருக்கு, ப்ராப்பர்ட்டி. சைனுடைய கோரேஷியோ காசு, sin inverse cos inverse ஆட் பண்ண எவ்வளோ, π/2. ஆங்கிள் வந்து சேம், x. அதே மாதிரி சேம் பேட்டர்னில் ஆங்கிள் ஒய்ன்னு எடுத்திருக்கேன் பாருங்க. sin inverse of y + cos inverse of y அதனுடைய வேல்யூ எவ்வளோ, π/2. ஸோ அப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கோ, எடுத்துக்கொள்க. sin inverse of x + sin inverse of y, sin inverse of x + cos inverse of x + sin inverse of y + cos inverse of y அப்படின்னு 4 டேர்ம் எடுத்துக்கிட்டேன். இதில் sin inverse of x + cos inverse of x வேல்யூ வந்து π/2. sin inverse cos inverse ஆங்கிள் சேமாக இருந்தால் π/2. ஸோ டோட்டலாக 90. π/2 + π/2ன்றது எவ்வளோ, π. இதில் இங்கே உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, sin inverse of x + sin inverse of y அதனுடைய வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 2π/3. அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிடு, 2π/3. ரிமைனிங் என்ன இருக்குது, cos inverse of x + cos inverse of y. இது டோட்டலாக ஆட் பண்ணால் π. சரி, இதில் இந்த +2π/3 ரைட்டில் போங்க, -2π/3. டேக்கிங் LCM எடுங்கப்பா. 3π - 2π தானேப்பா, அப்போ π/3. அப்போ cos inverse of x + cos inverse of y உடைய வேல்யூ எவ்வளோ, π/3. அந்த π/3ன்றது எந்த ஆன்சரு,
ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்ட் ஆன்சராக நமக்கு இருக்கு. ஸோ இந்த 4 ஆன்சரை நம்ம 4 ரிசல்ட்டை இந்த 4 டேர்ம் எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபார்முலா π/2, இதுவும் ஃபார்முலா வந்து π/2. அப்போ டோட்டலாக பைன்னு வந்துடுது. இங்கே ஃபஸ்ட்டும் தேர்டுக்கும் டோட்டல் வேல்யூ அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 2π/3. அதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை அப்படியே போட்டுட்டு இந்த டேர்மை ரைட்டில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. என்ன, cot inverse of 2 plus cot inverse of 3 ஆகியன ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் எனில் மூன்றாவது கோணமானது. If cot inverse of 2 plus and cot inverse of 3 are two angles of a triangle, then the third angle is option A π/4, option B 3π/4, option C π/6, option D π/3. பாருங்க, cot inverse of 2 plus cot inverse of 3 ஒரு ட்ரையாங்கிளோட 2 ஆங்கிள் கொடுத்தாங்க. ஏன்னா இன்வெர்ஸ்னாலுமே அது ஆங்கிள்னு சொல்லியிருக்கேன். சரி, இதை எடுத்தாச்சு. பட் இந்த ஃபார்முலாவை காம்பவுண்ட் ஃபார்முலா இதில் காட்டுக்கு இல்லை, காட் இன்வெர்ஸுக்கு இல்லை, டேன் இன்வெர்ஸ் இருக்குது. அப்போ இந்த காட் இன்வெர்ஸை டேன் இன்வெர்ஸாக மாற்றுங்க. காட்டுக்கு ரிவர்ஸ் என்னது டேன். அப்போ காட் இன்வெர்ஸ் நம்ம டேன் இன்வெர்ஸ்னு போட்டால் இந்த 2 வந்து ரிவர்ஸ் ஆகிடும் 1/2. அதே மாதிரி காட் இன்வெர்ஸை டேன் இன்வெர்ஸ்னு மாற்றும் போது இந்த 3னா இங்கே என்னது 1/3. இப்போ வி ஹேவ் ஃபார்முலா வாட், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். என்ன ஃபார்முலா, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இதான் எக்ஸு ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ ஒய். இந்த ஃபார்முலா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற பாருங்க. தொடர்ச்சியாக பலமுறை இந்த வாய்ப்பாடை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கவனமாக இருங்க. 2 டேன் இன்வெர்ஸ் போது வாய்ப்பாடை பயன்படுத்தும் போது 1 டேன் இன்வெர்ஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/2 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் 1/3 பை 1 மைனஸ் 1/2 இன்டூ 1/3. சரி, எல்சிஎம் எடுங்க. 3 1s are 3 ப்ளஸ் 2 1s are 2 பை 3 2s are 6. இங்கே பாருங்க 1, இங்கே பாருங்களேன், இது எல்சி, இது பாரு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 1s are 1, 2 3s are 6, 6 வருதா? அந்த 6 அப்படியே இங்கே கிராஸ் பண்ணுங்க. 6 1s are 6 மைனஸ் 1 1s are 1 பை 2 3s are 6. இப்போ இங்கே பாருங்க 1 1s are 1, 2 3s are 6. இந்த 6 அப்படியே இங்கே கிராஸ் பண்ணால் 6 மைனஸ் 1/6. இந்த 6 இந்த 6 கேன்சல் ஆகிடும். அங்கே 5 இங்கே பாருங்க 5/6, இதுலேயும் 5/6 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1. we have one formula tan 45, tan π/4 1 தானே. இந்த π/4 மட்டும் வச்சுட்டு tan மட்டும் ரைட்டில் போகும்போது அது என்ன இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்றது எவ்வளோ வந்துடுது, π/4. therefore cot இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் 3 எவ்வளோ, π/4. சரி, இப்போ இதுல பாருங்களேன், இன்னொரு ரிசல்ட். இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு இது 2 ஆங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ, 180. இப்போ இங்க பாருங்க, cot இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் 3 ப்ளஸ் தேர்ட் ஆங்கிள் தெரியாது, லெட் இட் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இந்த வேல்யூ வந்து எவ்வளோ, அது ட்ரையாங்கிளோட ஆங்கிள் தானே. இந்த 2 ஆங்கிள் அது இல்லாமல் 3வது ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் ரெடி பண்ண சொல்கிறாங்க. 3வது கோணத்தை ரெடி பண்ண சொல்கிறாங்க. மொத்தம் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு தெரியும், பைன்றது நமக்கு தெரியும். இதில் cot இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் 3 வந்து நம்ம ஆல்ரெடி வி ஃபவுண்ட் வாட், சம் ஆஃப் தீஸ் 2 ஆங்கிள் எவ்வளோ, π/4ன்னு நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு π. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு தட் இஸ் π மைனஸ் π/4. எல்சிஎம் எடுத்துன்னு வச்சுக்கோ. 4π minus π எவ்வளோ, 3π/4. therefore x equals to 3π/4 அப்படின்றது நமக்கு. அப்போ இந்த ஆன்சர் பாருங்க, 3π/4ன்றது ஆன்சர் வந்து ஆன்சர் பி அப்படின்றது நமக்கு கரெக்டாக இருக்கு. அப்போ தேர்ட் ஆங்கிள், மூன்றாவது கோணம் எவ்வளோனா 3π/4. ஏன்னா 2 கோணம் வந்து π/4, டோட்டலாக 3 கோணத்தை ஆட் பண்ணால் பை, அதில் இந்த வேல்யூ π/4 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு தேவையான கோணம் x உடைய மதிப்பு 3π/4ன்னு வந்துருச்சு. சரி, அடுத்த நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. தேர்ட் வந்து cot inverse of root of sin alpha plus tan inverse of root of sin alpha equals to u எனில் cos 2 இன் மதிப்பு. if cot inverse of root of sin alpha plus tan inverse of root of sin alpha equals to u, then cos 2u is equal to option A tan square alpha, option B 0, option C -1, option D tan 2u அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதில் பாருங்க, cot tanன்றது ரிவர்ஸ் ஆங்கிள் சேமாக இருக்குது பாருங்க. அப்போ எப்பவுமே ரிவர்ஸில், இன்வர்ஸ் ஆங்கிளில் ரிவர்ஸில் வரும்போது சேம் ஆங்கிளாக இருந்தால் அதனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ, π/2. ப்ராப்பர்ட்டி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு π/2. அதே மாதிரி காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு π/2. அது ஃபார்முலா. சரி, இப்போ இது அவங்க கொடுத்துட்டாங்க, யூன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதனுடைய வேல்யூ இங்கே பாரு, காட் இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆங்கிள் சேமாக இருந்தால் அதனுடைய வேல்யூ π/2. பட் உங்கள் ப்ராப்ளத்தில் யூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யூ வேல்யூ π/2. ஸோ வி நீட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட், cos 2u. அப்போ cos 2 into u தானே, π/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். cos π, cos πக்கு ஃபார்முலா ஃபெமிலியர், எவ்வளோனா -1. அப்போ இங்கே ஆன்சர் வந்து -1ன்றது ஆப்ஷன் சின்றது நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. பின்வருவனவற்றில் m மதிப்புகளுக்கு sin இன்வர்ஸ் ஆஃப்
cos x equals to pi by 2 minus xக்கு மெய்யாகும். sin inverse of cos x equals to pi by 2 minus x is valid for option A minus pi less than or equals to x less than or equal to 0, option B 0 less than or equal to x less than or equal to pi, option C minus pi by 2 less than or equal to x less than or equals to pi by 2, option D minus pi by 4 less than or equal to x less than or equals to 3 pi by 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. minus pi by option D minus pi by 4 less than or equals to x less than or equals to 3 pi by 4 அப்படின்னு கொடுத்திருக்கு. பாருங்க sin inverse of cos equals to pi by 2 minus x னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் sin inverse அப்படினாலுமே அங்க உள்ள இருக்க அந்த வேல்யூ வந்து இங்க எப்படி இருக்கு பாருங்க, என்ன வரும் நமக்கு மைனஸ் sin inverse உடைய அந்த ரேஞ்ச் வந்து sin inverse of cos x, அதாவது இதனுடைய வேல்யூன்றது ரேஞ்ச், அதாவது வீச்சுன்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்ச் வந்து pi by 2 minus x. ஆக்சுவலா sin inverse of x க்கு ரேஞ்ச், sin inverse of x உடைய ரேஞ்ச் இங்க ஃபார்முலா இருக்குல நமக்கு கொடுத்திருக்கல, minus pi by 2 to plus pi by 2. ஸோ sin inverse of x உடைய அந்த வீச்சு மதிப்பு எவ்வளோனா மைனஸ் பை பை 2 டு ப்ளஸ் பை பை 2. அப்போ அதனுடைய லீஸ்ட் வேல்யூ மைனஸ் பை பை 2, ஹையஸ்ட் வேல்யூ பை பை 2. ஆனால் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க இதானே, அப்போ பை பை 2 மைனஸ் எக்ஸ்ன்றது இதனுடைய வேல்யூ. ஆனால் இது எதுக்குலேருந்து எது வரைக்கும் இருக்கும், மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2 வரைக்கும் இருக்கும். அதனால தான் அந்த ரேஞ்சு டொமைன்லாம் நமக்கு தரோவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக நம்ம டீல் பண்ண முடியும். ரொம்ப கவனமாக இருங்க. சரி, அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ இது, ஆனால் ஆக்சுவலாக அதனுடைய ரேஞ்ச் வந்து மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2 வரைக்கும் வரும். சரி, இப்போ நமக்கு வந்து எக்ஸ் தானே வேல்யூ. அப்போ எக்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பை பை 2 ரிமூவ் பண்ணணும். அப்போ எல்லாத்துலேயும் அதுக்கு ஆப்போசிட் சைனை ஆட் பண்ணுங்க. பை பை 2 அங்கே இருக்கு, அப்போ மைனஸ் பை பை 2, அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் பை பை 2, அதே மாதிரி அங்கேயும் மைனஸ் பை பை 2. சரி, மைனஸ் பை பை 2 மைனஸ் பை பை 2 போது மைனஸ் பை, இது ரெண்டு நான் கேன்சல் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸை ஐசோலேட் பண்ணணும், தனிமைப்படுத்தணும், அதுதான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இது கேன்சல் பண்ணணுன்றதுக்காண்டியே நான் மைனஸ் பை பை 2 இதுக்கு ஆப்போசிட்டா மைனஸ் பை பை 2 மைனஸ் பை பை 2 சேர்த்துருக்கேன். சரி, இது மைனஸ் பை ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிட்டுன்னு வந்துடும் 0. எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். இன்இக்வாலிட்டி சமனின்மையை பொறுத்தவரையில் மைனஸால் பெருக்கினாலோ வகுத்தாலோ அப்படியே திசை மாறிடும். when you multiply in the inequality by minus sign, the inequality will be reversed. So அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ், இது ப்ளஸ் 0 அப்படியே தான் இருக்க போகுது. பட் இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகிடும்ல, அப்போது இங்கே இப்படி இருக்கிறது இங்கே மாறிடும். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இதை மாற்றி கூட சொல்லலாம். இங்கே பாரு, லீஸ்ட் வேல்யூ 0, அதை விட 0வோட கிரேட்டர் எக்ஸு, அதை விட கிரேட்டர் பை. ஸோ மாற்றி போட்டிருக்கேன். இங்கே பாரு, டேர்ம் எல்லாத்தையும் இப்படி மாற்றி போடும்போது இன்இக்வாலிட்டியும் இப்படி இருக்கிறது மாறிடும். அப்போ 0 லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் பை. அப்போ எக்ஸின் மதிப்பு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, 0லேருந்து பை வரைக்கும் இருக்குது. அப்போது உன்னுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்றது நமக்கு சரியான விடையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாருங்க. ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாருங்க. sin inverse of x plus cosecant inverse of pi by 4 equals to pi by 2 எனில் x இன் மதிப்பு. if sin inverse of x by 5 plus cosecant inverse of 5 by 4 equals to pi by 2, then x is option A 4, option B 5, option C 2 and option D 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்களேன். நமக்கு இங்கே நான் என்ன பண்ணுறேன், கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் 5 இதான் கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 ப்ளஸ் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 4 ஈக்குவல்ஸ் டு பை பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் டேர்மில் பாருங்கள், அதுக்கு ரிவர்ஸாக மாற்றுறேன். அதாவது கொசிகண்ட்டுக்கு ரிவர்ஸ் என்னது சைன் தானே, அப்போ கொசிகன் இன்வர்ஸ்னா அது சைன் இன்வர்ஸ் தானே, அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப், அப்போ இந்த 5 பை 4ன்றதுனா 4 பை 5 ஆகிடும். அது ப்ராப்பர்ட்டி பண்பு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஈக்குவல்ஸ் டு பை பை 2. பாருங்கள், இதுக்கு ரிவர்ஸ் சைன் இன்வர்ஸாக மாற்றும் போது 5 பை 4 வந்து 4 பை 5 ஆகிடும். சரி, இப்போ சைன்ன்றது இப்போ ட்ரையாங்கிள் போட்டுக்கோ. எஸ், இப்போ ரெண்டுமே சைன் இன்வர்ஸ்னா ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஒன்று சைன் இன்வர்ஸ்னா இன்னொன்று காஸ் இன்வர்ஸ் வரணும். ஏன்னா பை பை 2 வருது பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், இந்த சைன் இன்வர்ஸை காஸ் இன்வர்ஸாக மாற்றணும். எப்படி, அதாவது சைன் போது ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ், எதிர்பக்கம் பை கர்ணம் தானே, ஆப்போசிட் 4 பை ஹைபாட்டனிஸ் 5 போட்டாச்சு. சரி, இப்போ நமக்கு அட்ஜசன்ட் வேணும்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது 25 10th பார்த்துட்டு இருக்கோம். 25 மைனஸ் இது 4 ஸ்கொயர் எவ்வளோ 16. 25 மைனஸ் 16 எவ்வளோ 9, ரூட் 9 எவ்வளோ 3. ஸோ இப்போ நான் காசுக்கு மாற்றிடுறேன் பாருங்க, இந்த சைன் இன்வர்ஸை காஸ் இன்வர்ஸாக மாற்றுறேன். எப்படி, இது ஆப்போசிட் 4 பை 5னா இது அட்ஜசன்ட் தானே 3 பை 5. சரி, ஈக்குவல்ஸ் டு பை பை 2. நமக்கு தெரியல ஃபார்முலா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு வாட், பை பை 2. ஆங்கிள் சேமாக இருந்தால் பை பை 2 வரும். அப்போ இது வந்து சைன் இன்வர்ஸும் காஸ் இன்வர்ஸ் ஆட் பண்ணால் பை பை 2 வருதுன்னா, அப்போ இந்த ஆங்கிளும் ரெண்டு எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும்ல.
ஸோ கீழே 5 கரெக்டாக இருக்குது. அப்போ மேலே எக்ஸ் இருக்கட்ல, இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. தேர்ஃபோர் இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தால் தான் π/2ன்ற ப்ராப்பர்ட்டி வரும். தேர்ஃபோர் திஸ் இஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் கன்ஃபார்மாக 3 இருந்தால் மட்டும்தான் அந்த π/2 வர முடியும். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றது ஆன்சர் டி. ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றது ஆன்சர் டின்றது தான் ரைட் ஆன்சர். சரியான விடையாக நமக்கு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 மார்க்ஸ் நம்ம இப்போ போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 இன் முதன்மை மதிப்பை காண்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2. பாருங்க இந்த சொல்யூஷன் பாருங்க. முதல்ல கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 தீட்டான்னு வச்சுங்க. சரி, இந்த கொசிகன் இன்வர்ஸ் இருக்குல்ல, அதை இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வரும்போது இன்வர்ஸ் ரிமூவ் ஆகிடும், கொசிகென்ட்னு வரும். இந்த தீட்டா அப்படியே வந்துடும், ஈக்குவல்ஸ் டு -√2. ஏன்னா இதான் லெஃப்ட்டில் வந்துடுது, இன்வர்ஸ் கேன்சல் ஆகிட்டு கொசிகென்ட்னு வரும், இந்த தீட்டா வந்துருச்சு. எப்பவுமே நம்ம வந்து சைன் காஸ் டேனில் ஃபெமிலியராக இருக்கலாம். இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் இருந்தாலும் வேல்யூ மாற்றிடுங்க. கொசிகெண்டாக இருந்தால் அதை சைனாக மாற்றுங்க. சப்போஸ் சீக்கெண்டாக இருந்தால் காசாக மாற்றிங்க. அதே மாதிரி காட்டாக இருந்தால் டேனாக மாற்றிங்க. சரி, இப்போ இது கொசிகெண்ட் தானே சைனாக மாற்றுறோம். அப்போ இது ரிவர்ஸ் ஆகும்ல, √2ன்றது 1/√2 ஆகிடும். சைன் மைனஸ் அப்படியே இருக்கும். சரி, இப்போ லெஃப்ட்டில் வந்து சைனில் இருக்கிறதால ரைட்டில் வேல்யூ சைனாக மாற்றிக்கோ. 1/√2க்கு சைன் வேல்யூ எவ்வளோனா sin 45 டிகிரி, π/4 தான் உங்களுக்கு 1/√2. அப்போ sin π/4. சரி, இப்போ லெஃப்ட்டில் சைனுக்கு முன்னாடி மைனஸ் இல்லை, ஆனால் இங்கே சைனுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இது சைனாக இருந்தாலும் சரி டேனாக இருந்தாலும் சரி முன்னாடி மைனஸ் இருந்தால் அதை உள்ளே கொண்டு போயிடுங்க. சரி சார், சப்போஸ் காசாக இருந்தால் முன்னாடி மைனஸ் இருந்தால் அதை உள்ளே கொண்டு போக முடியாது. அப்போ அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றினா காஸ் π மைனஸ்ன்னு போட்டுட்டு இங்கே என்ன வேல்யூவோ அதை எடுத்து போடணும். இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. சைனாக இருக்கிறதால மைனஸை டைரெக்டாக உள்ளே கொண்டு போயிடலாம். காஸ் டேனாக இருந்தாலும் மைனஸை உள்ளே கொண்டு போகலாம். சப்போஸ் காசாக இருந்தால் அதை மைனஸை எப்படி மாற்றுறதுன்னா காஸ் ஆஃப் π மைனஸ்ன்னு போட்டு இங்கே என்ன இருக்கோ அதை போடணும், மறந்துடாதீங்க. சரி, இப்போ இது சைன் கேன்சல். ஆனால் முன்னாடி கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் இங்கே லெஃப்ட்டில் சைன் ரைட்லேயும் சைன் தான், ஆனால் முன்னாடி மைனஸ் வரதால் அதை உள்ளே கொண்டு போன பிறகு கேன்சல் பண்ணுங்கள். அப்போ தீட்டா ஈக்குவல் டு -π/4. அதான் உன்னுடைய பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2. கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 உடைய முதன்மை மதிப்பு -π/4. அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 7th ப்ராப்ளம் பாருங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் -π/6 இன் மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் -π/6. நல்லா கவனமாக வச்சுங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் அப்படின்னும்போது tan இன்வர்ஸ் tan கேன்சல் பண்ணி தீட்டான்னு போடலாம். அதே மாதிரி sin இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப்னா கேன்சல் பண்ணி தீட்டான்னு போடலாம். cos இன்வர்ஸ் ஆஃப் cos ஆஃப் இருந்தாலும் கேன்சல் பண்ணி தீட்டா போடலாம். ப்ரொவைடட் எப்போ அப்படின்னா தீட்டா வந்து tan இன்வர்ஸ் உடைய ரேஞ்சில் இருக்கணும், வீச்சகத்தில் இருக்கணும், மறந்துடாதீங்க, முதன்மை வீச்சகம். அதே மாதிரி இது ரெண்டு கேன்சல் ஆனா இந்த தீட்டா வந்து சைன் இன்வர்ஸ் உடைய ரேஞ்சில் இருக்கணும். அதே மாதிரி இது ரெண்டு கேன்சல் ஆனா தீட்டா வந்து காஸ் இன்வர்ஸ் உடைய ரேஞ்சில் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரி, இப்போ பாருங்க, இந்த tan இன்வர்ஸ் tan இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு -π/6ன்னு ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுடலாம். ஏன் அப்படின்னா இந்த -π/6 எதனுடைய ரேஞ்சில் இருக்கணும், tan இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச். tan இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் நமக்கு தெரியும், ஃபார்முலா கொடுத்துருக்கேன் எவ்வளோ, ஓப்பன் இன்டர்வல் -π/2 to +π/2. tan இன்வர்ஸ் உடைய வீச்சகம் வந்து திறந்த இடைவெளி -π/2 to +π/2. அதாவது பைன்றது 180, அப்போ -π/2னா -90லேருந்து +90. இது வந்து -30, அப்போ -30ன்றது -90லேருந்து +90க்குள்ளே தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த tan இன்வர்ஸ் உடைய இந்த உள்ள இருக்க வேல்யூ வந்து tan இன்வர்ஸ் உடைய ரேஞ்சில் இருக்கு, வீச்சகத்தில் வரதால கேன்சல் பண்ணிட்டு அழகா -π/2. 8th ப்ராப்ளம் இப்போ நம்ம போகிறோம். 8th ப்ராப்ளம் வந்து sin இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப் 5π/4 இன் மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப் 5π/4. இப்போ இதுல பாருங்களேன், சைன் இன்வர்ஸ் சைனு கேன்சல் பண்ண முடியாது. ஏன், நான் சொல்லியிருக்கலாம் கேன்சல் பண்ணணும்னா போனதுல அப்படியே கேன்சல் பண்ணி -π/6 போட்டோம். ஏன், அந்த -π/6 வந்து tan இன்வர்ஸ் உடைய ரேஞ்சில் இருக்கணும், இருக்கு, அதனால கேன்சல் பண்ணோம். பட் இங்க இது கேன்சல் பண்ணனா இந்த 5π/4 வந்து சைன் இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் வீச்சகத்தில் இருக்கணும்ல. பட் சைன் இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் என்னது, தட் இஸ் இது க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 +π/2. டேனுக்கு ஓப்பன் இன்டர்வல்னா சைன் இன்வர்ஸ், tan இன்வர்ஸுக்கு ஓப்பன் இன்டர்வல் -π/2 +π/2. சைன் இன்வர்ஸுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to +π/2. ரெண்டு ஒரே தான். இது திறந்த இடைவெளி, இது மூடிய இடைவெளி, மறந்துடாதீங்க வாய்ப்பாட. சரி, ஓகே, அப்போ இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த 5π/4, ஏன்னா π/4ன்றது பைன்றது 180, அப்போ π/4ன்றது 45, 5 × 45ன்றது 225, 225ன்றது அந்த ரேஞ்சுக்குள்ளே வரல. சரி, அப்போ இதை எப்படி சார் மாற்றுறதுன்னா இங்கே பாருங்க, π + π/4 பாருங்க, 5π/4 π + π/4 இது கரெக்டாக நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். சரி, இது எப்படி சார் போடுறது அப்படின்னா இந்த π/4 இருக்கா, அப்போ எந்த இதை π கூட ஆட் பண்ணால் இந்த நம்பர் வருமா, 2π கூட ஆட் பண்ணால் வருமா, π - 2π - எது வருதுன்னு நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த 5π/4 π + π/4ன்னு போட்டுக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுத்து பாருங்க, 4π + π 5π/4 கரெக்டாக வருது பாருங்க. சரி, இப்போ
பை ப்ளஸ் அப்படின்னா இது எந்த குவாட்ரண்ட்? இந்த பார்டர் இது பாரு, இது 0, இது π/2 90, இது 180 பை, இது 273 π/2, இது 2 பை. ஸோ அப்போ பைன்னும் போது இந்த பார்டர் பை ப்ளஸ்ன்னும் போது தேர்டில் வந்துடும். தேர்டில் யார் பாசிட்டிவ் நமக்கு தெரியல பாருங்க. ஃபர்ஸ்ட் குவார்டரில் எல்லாமே பாசிட்டிவ் ஆல், செகண்டில் சைன் பாசிட்டிவ், தேர்டில் டேன் பாசிட்டிவ், ஃபோர்த்தில் காஸ் பாசிட்டிவ். ஆல் சில்வர் டீ கப், ஆல் ஸ்டடி ட்ரிக்னாமெட்ரி கேர்ஃபுல்லி, ஆல் ஸ்டூடெண்ட் டேக் காஃபி. ஸோ அப்போ இது வந்து இது எந்த குவாட்ரண்ட்? தேர்டு போது டேன் தான் பாசிட்டிவ், பட் இங்கே இருக்கிறது என்ன இருக்குது? சைன் இருக்கிறதால மைனஸ். அப்புறம் பை வந்தால் ரேஷியோ மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த சைனை அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கோ. அடுத்தது நெக்ஸ்ட்டு இங்கே ரிமைனிங் ஆங்கிள் π/4 எடுத்து போட்டுக்கோ. சரி, இப்போ சொல்லுங்கள், இப்போ சைன் இன்வர்ஸ் சைனு கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போது சைனுக்கு முன்னாடி மைனஸ் வந்தால் உள்ளே கொண்டு போயிடலாம், உள்ளே கொண்டு போயாச்சு. இப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் கேன்சல் பண்ணால் -π/4ன்றது சைன் இன்வர்ஸுடைய ரேஞ்சில் இருக்கணும். சைன் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் என்னது? -π/2 to +π/2 க்ளோஸ்ட் இன்டர்வல். கரெக்டாக இதுக்குள்ளே வருது பாருங்க. அப்போ வர்றதால இதை கேன்சல் பண்ணிட்டு போடுறோம். அப்போ போன ப்ராப்ளத்தில் டைரெக்டாக கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா அது இந்த tan இன்வர்ஸுடைய ரேஞ்சில் இருந்தது. பட் இந்த ப்ராப்ளத்தில் கேன்சல் பண்ண முடியலன்னா 5π/4 ரேஞ்சில் வரல. அப்போ ரேஞ்சில் வராதால அதை எப்படி பண்ணுறோம்? π + π/4 போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்புறம் முன்னாடி வர்ற மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டா அப்போ கரெக்டாக அந்த வேல்யூ வந்து -π/4ன்றது நம்மளுடைய சைன் இன்வர்ஸுடைய ரேஞ்சில் வர்றதால கேன்சல் பண்ணி போடுறோம். அப்போ முதல்ல கேன்சல் பண்ணால் அது தப்பு, 5π/4 கிடையாது. ஆக்சுவலாக இப்போ தான் கரெக்டாக -π/4. ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப கவனமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 9th ப்ராப்ளம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6 நாட் ஈக்குவல் டு -π/6 என இருப்பதற்கான காரணத்தை கூறுக. ஸ்டேட் த ரீசன் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6 நாட் ஈக்குவல் டு -π/6 அப்படின்றதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்களேன், நான் சொல்லியிருக்கல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காசு கேன்சல் ஆகணும்னா அந்த தீட்டா வந்து காஸ் இன்வர்ஸுடைய ரேஞ்சில் இருக்கணும். இப்போ காஸ் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் என்னது? 0 to π. அப்போ 0 to π வந்து -π/6 நெகட்டிவ் வேல்யூ வராது. அதனால நம்ம காஸ் இன்வர்ஸ் காசு கேன்சல் பண்ணி -π/6 போட முடியாது, நாட் ஈக்குவல். அப்போ அது என்ன சார் பண்ணுறது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6. நான் சொல்லியிருக்கேன்ல காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா தான் ஃபார்முலா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொடுத்துருக்கேன். அப்போ காஸ் ஆஃப் -π/6 காஸ் π/6. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா π/6ன்றது அந்த காஸ் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் 0 to π கரெக்டாக வருது பாருங்க. அதனால இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு π/6. ஆக இதனுடைய வேல்யூ -π/6 கிடையாது, +π/6. நெக்ஸ்ட் லாஸ்ட் 10th ப்ராப்ளம் நம்ம போறோம். 10th ப்ராப்ளம் பாருங்க. sin inverse of 2 - 3x² இன் சார்பகத்தை காண்க. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் sin inverse of 2 - 3x². ஸோ டொமைன் ரேஞ்ச் ரெடி பண்ணுறது ரொம்ப முக்கியமான மாடல் தான். சரி, இப்போ டொமைன் அப்படின்றது இங்கே பாருங்க, இதை y ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட்டு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். y ஈக்குவல் டு டொமைன்றது அந்த கர்வ் அக்செப்ட் பண்ணுற எக்ஸ் வேல்யூ தான் டொமைன். எக்ஸ் வேல்யூன்றது இங்கே யார்? இதானே. அப்போ 2 - x²ன்றது சைன் இன்வர்ஸுடைய டொமைன். சைன் இன்வர்ஸுடைய டொமைன் யார்? -1 to +1. சைன் இன்வர்ஸுடைய டொமைன் வந்து -1லேருந்து +1 வரைக்கும். சரி, அப்போ இது வந்து நமக்கு இந்த உள்ள இருக்க எக்ஸ் வேல்யூ வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கணும், மறந்துடாதீங்க. சரி, இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும். எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 2 ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ இதுக்கு ஆப்போசிட் நம்ம -2 எல்லாத்துலேயும் ஆட் பண்ணு. -2, அப்புறம் இங்கே -2, இங்கே -2 போட்டாச்சு. இது -2 -1 -3, இது கேன்சல் ஆகும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே போட்டாச்சு. இது -1. சரி, இப்போ எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு +3 + 3x² +1. அப்போ இன்இக்வாலிட்டி வந்து ரிவர்ஸ் ஆகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். கேன்சல் 3ஆல் டிவைட் பண்ணால் 1, இது 3 கேன்சல், x², இது 3னா 1/3. அப்புறம் இதை மாற்றி போட்டுக்கோ. இங்கே பாரு, இப்படி இருக்கிறத நம்ம மாற்றி போடும்போது இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும். தேர்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு, செகண்டு அப்படியே போடுறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது தேர்டாக மாத்திரம். அப்படியே ஆர்டரை மாற்றும் போது இன்இக்வாலிட்டி இப்படி இருக்கிறது ரிவர்ஸ் ஆகிடும். சரி, அப்புறம் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இது 1/√3 பாசிட்டிவ் வேல்யூ, இது 1. சரி, இப்போ மாடுலஸ்னும் போது நீங்கள் எப்படி சார் இதனுடைய மீனிங் எப்படி, இதனுடைய வேல்யூ எப்படின்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணும்? 0. இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 1/√3 1. அப்போ 1/√3 1. அதே மாதிரி லெஃப்ட்டில் பாருங்கள், இதனுடைய நெகட்டிவ் இங்கே இருக்கும், அங்கே அதனுடைய இங்கே பாசிட்டிவ் இங்கே இருக்குன்னா நெகட்டிவ் இங்கே இருக்கும். இப்போ மாடுலஸ்னும் போது ரெண்டு சைடுமே கவர் ஆகும். எப்படி? ஃபஸ்ட்டு சைடு வந்து 1/√3 to 1. அது ஈக்குவல் வரதால க்ளோஸ்ட் இன்டர்வல் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் சைடையும் கவர் பண்ணும். -1லேருந்து -1/√3. அப்போ ஈக்குவல் வரதால அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுக்கணும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன வருது? -1 to -1/√3 யூனியன் 1/√3 to 1. ஆக இங்கே ஒய்ன்ற ஃபங்க்ஷன் சைன் இன்வர்ஸ்ன்னு எடுக்கும்போது அதனுடைய டொமைன் என்னென்னா எக்ஸ் தானே. அந்த எக்ஸ் வேல்யூ இதுலேருந்து இது வரைக்கும்னா இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்றது இந்த இன்டர்வலையும்
எல்லா இடத்துலையும் எக்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம கவர் ஆகிடுது. டொமைன்ற மாடல் வந்து ஒரு முக்கியமான மாடல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த மாடலில் உள்ள ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.